सर्वेष्टम्भे नमः सर्वदुष्टानां सर्वेषां सर्ववाशत्रुमोहरि जिह्वा स्तम्भनं गुरु शीघ्रमर्घ्यं ऐं क्लूं है तग 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 ஓம் அஸ்ராய கலிக்கோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஷாடி நவராத்திரியோட 9வது நாள். என்னது வருஷத்துல 4 நவராத்திரி வரும். என்னது வருஷத்துல 4 நவராத்திரி வரும். அந்த நவராத்திரியில ஒரு நவராத்திரின்றது வாராகிக்குரிய நவராத்திரி. சிவன் ஐயாவுக்கும் நவராத்திரின்றது ஒன்று வரும். துர்கை அம்மாவுக்கும் நவராத்திரின்றது அஷ்டதேவிகளுக்கும் வரும். இந்த நவராத்திரி தினத்துல வர்ற நாட்களில் தான் வாராகி அம்மா அவதரிச்சாங்க. இப்போ நம்ம கோயிலில் இந்த 9 நாளும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்தர்கள் மாலை போட்டிருக்காங்க. அது பக்தர்கள் மாலை போட்டு 9 நாளும் விரதங்கள் இருந்திருக்காங்க. அவங்க கையால் பால் குடம் என்ன பண்ணியிருக்காங்க எடுத்துகிட்டு வந்து தான் அந்த பால் குடம் தான் நம்ம அங்கே வச்சுருக்கோம். எப்பயுமே கோயிலோட கலசம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அது வந்து புரியுதுங்க, கோயிலோட கலசம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். இப்போ எப்படி இந்த இடத்துல நானும் ஐயா குருஜியும் உட்காந்துருக்கோரோ இந்த இடத்த யாராச்சும் நாங்கள் விட்டு கொடுப்போமா? எங்களோட இடம் சரிங்களா. என் குழந்தைங்க வந்தால் கூட அப்படி தான் உட்காருவாங்க. அதே மாதிரி அம்மாக்குடி இடம் அந்த இடம். என்னது அம்மாக்குடி இடம் அந்த இடம். அந்த இடத்துல நாங்கள் வைக்கிற கலசம் மட்டும்தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்குமே மாலை போட்ட அத்தனை பேரோட பால் குடமும் அங்கே இருக்குது. என்னது மாலை போட்ட அத்தனை பேரோட பால் குடமும் அங்கே இருக்குது. ஏதோ வாராகி அம்மாவோட கொடுப்பனை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்திருக்கு. அதனால் மாலை போட்டு அம்மாவுக்கு பால் குடம் கொண்டு வந்திருக்கோம். பரிபூர்ணமாக இந்த இடத்துல ஆவாகனம் பண்ணியிருக்கோம். ஒரு கலச பூஜை ஒரு கலசத்தை வச்சு ஒரு ஆவாகனம் பண்ணி ஒரு பூஜை பண்ணணும்னா கண்டிப்பாக 30,000 காசுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சரியா. இவ்வளோ பெரிய சன்னதியில் ஒரு வருஷம் யாகம் முடிஞ்ச சூழ்நிலையில் இதுதான் இந்த வருஷத்தோட அடுத்து அவளோட செவ்வாய்க்கிழமை அம்மா காப்பு கட்டுறோம், புதன்கிழமை கணபதி ஹோமம், வியாழக்கிழமை அம்மாவுக்கு மறுகும்பாபிஷேகம். இந்த வருஷத்துல வர்ற கடைசி யாகத்துல அம்மா பால் குடம் பரிபூர்ணமா குளிர்ச்சி அடையிறதுக்காக சந்தோஷமா இருக்கான்னு இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் யாரு எட்டு வந்து பால் குடம் வச்சிருக்கீங்களோ மாலை சாத்தி யார் யாரு பால் குடம் வச்சிருக்கீங்களோ அவங்களோட வேண்டுதல்ன்றது எதுவா இருந்தாலும் சரி. என்னது பரமையாலையா கூட இருக்குது. அம்மா எனக்கு இவ்வளவு செல்வம் வேணும், நான் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன், ஒரு நிலம் வாங்கலான் இருக்கேன், ஒரு சொத்து வாங்கலான் இருக்கேன், ஒரு சுகம் வாங்கலான் இருக்கேன், எல்லாமே அது எட்டாத வீட்டுல கூட இருக்கணும் சரியா. அதுவும் கூட நடத்தி கொடுப்பா இந்த அம்மா. இன்னைக்கு இந்த பால் குடம் வச்சிருக்கிறவங்க மனசார அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்க. என்னால் பால் குடம் வைக்க முடியல, என்னால் மாலை போட முடியலமா, எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யாராச்சும் நினைச்சிங்கன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் பால் குடம் அது ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும். அது அடுத்த வருஷம் அங்கே பால் குடம் வைக்கிறாங்கன்னு தெரியும். அவ்வளோ கூட்டங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிச்சயமாக வரும் சரியா. அதனால இப்போ தெரிஞ்சுக்குங்க. அடுத்த வருஷம் ஆஷாட நவராத்திரி மாலை போடணும் விருப்பம் இருக்கிறவங்க மாலை போட்டுக்குங்க. பால் குடம் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு பெரிய வேண்டுதலை வச்சுட்டு அம்மான்னு கொண்டு வந்து அங்கே வைங்க சரியா. எல்லாமே அந்த அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். அதுதான் அவாகனம் பண்ணி அதுக்கு தான் மந்திரங்கள் உருவேற்றி அந்த பால் குடத்தை தான் எடுத்து போய் அம்மாவுக்கு குளிச்சு கொடுப்போம். அப்போ அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு அந்த பால் குடம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த குடுப்புனா இருந்திருக்கு சரியா. இப்போ இது வரைக்குமே நம்ம யாகத்துல அம்மாவோட பொதுவான மந்திரங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு தான் அம்மாவோட முழு மந்திரங்கள் பிரயோகம் பண்ண போகிறோம். அதனால மந்திரங்கள் சொல்லும் போது தயவு செய்து அமைதியாக இருங்க. ஃபோன் வந்துச்சுன்னா அப்படி எடுத்துகிட்டு போங்க. முழு மனசோட அம்மாவை இது வேண்டும், இது எனக்கு நடக்கணும், இதுக்காக நான் வந்திருக்கேன், இது எனக்கு நடத்தி கொடுங்க, எப்பயுமே உங்களோட அனுகிரகன்றது எனக்கு பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி தாயை மனசார வேண்டிக்கணும் சரியா. எல்லாமே நிச்சயமாக கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அம்மா உத்தரவு கொடுக்குறோம். ஓம் நமோ சித்தி விநாயகர் சர்வ காரியகர்த்தை சர்வ சர்வராஜ வசீகரணாய சர்வஜனாய ஸ்ரீ புருஷாங்கர்ஷாய ஹம் குரோம் க்ரீம் மும்பட் ஸ்வாஹா. ஓம் நமோ ஏக சம்சாய அஸ்திம நம்பர் விசேஷமாத்மே ஹம் குரோம் க்ரீம் கம்ப்ளீட்டே ஸ்வாஹா. ஓம் தீர்க்கநேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதெய்வ பிரச்சோதயாம். ஓம் தீர்க்கநேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதெய்வ பிரச்சோதயாம். ஓம் தீர்க்கநேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதெய்வ சீலகாரி அம்மா அண்ணாமலையாரே நமோஸ்துதே பிரச்சோதயாம். மஞ்சள் மட்டும் கொஞ்சம் வச்சிருமா.